ஒரே ஓடுபாதைக்குள் அகப்பட்ட வாழ்க்கையில் நம் மனம் தேடுகின்ற ஒரு சக்தி கூடமே நமது ஆலயங்கள். முன்னும் பின்னுமாய் அலைமோதும் வாழ்க்கையில் நம் மனம் நாடும் ஒரு பிரபஞ்ச மையமே நமது ஆலயங்கள். எதுவும் இதோடு நின்று விடாது, இதையும் கடந்து போகும் என்று நம் மனதை பக்குவப்படுத்தும் இடம் நமது ஆலயங்கள். இன்பம் ஒன்று வராமல் இருக்கவே போவதில்லை என்று நம் மனதிற்கு உணர்த்தும் இடமே நமது ஆலயங்கள். துன்பம் ஒன்று வராமல் நம் வாழ்க்கையே இல்லை என்று நம் மனம் ஏற்றுக்கொள்ளும் இடமே நமது ஆலயங்கள். நமக்கு அருள் கொடுக்கும் தெய்வங்களும் பல சவால்களை கடந்தவர்கள்தான் என்று நம் மனம் அறிந்து கொள்ளும் இடம்தான் நமது ஆலயங்கள். அதுவே பிரபஞ்ச சக்திகளை சேமித்து வைத்திருக்கும் நம் மனம் தேடும் ஆலயம். கோயில்களின் நகரம் உண்டு, ஆனால் இங்கு ஒரு நகரமே கோயிலாக இருக்கிறது. கோயில்களுக்கு சென்றால் முக்தி உண்டு, ஆனால் கோயில்களால் நிறைந்திருக்கும் இந்த நகருக்கு சென்றாலே முக்தி உண்டு. நம் நாட்டின் நகரங்களுக்கு ஆன்மீக சரித்திரங்கள் பல உண்டு, ஆனால் இங்கு ஆன்மீகமாய் நிற்கும் சரித்திர நகரம் ஒன்று உண்டு. இங்கு சங்கம் வளர்த்த தமிழும் உண்டு, சங்கரம் போற்றிய மடமும் உண்டு. ஆச்சரியம் கொடுக்கும் கோயில்களும் உண்டு, சமயம் வளர்த்த ஆச்சாரியரும் உண்டு. இரு சமயம் வளர்த்து சரித்திரம் படைத்து சங்கத்தில் இடம் பிடித்து நிற்கும் அந்த மாநகரம்தான் புனிதமான காஞ்சி மாநகரம். அந்த நகரத்தில் இருக்கும் பேரான்மிக பெருவரலாறு சுமந்து நிற்கும் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலின் தீர்த்த குளமான சர்வ தீர்த்த குளத்தின் மேற்கு கரையில் இருக்கும் அருள்மிகு யோகலிங்கேஸ்வரர் திருக்கோயிலை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் காணப்போகின்றோம். சென்னையிலிருந்து சுமார் 72 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் காஞ்சிபுரம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பழமையான நகரமாகும். இந்த புனிதமான ஊரில் அமைந்திருக்கிறது அருள்மிகு யோகலிங்கேஸ்வரர் திருக்கோயில். இது பித்ரு தோஷம், பிரம்மஹத்தி தோஷம் போக்கும் ஒரு சிறந்த தலமாக கூறப்படுகிறது. ஆலயம் மிக எளிமையாக இருந்தாலும் மிக சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயில் தீர்த்தமான சர்வ தீர்த்த குளமே இந்த கோயிலின் தீர்த்தமாக கருதப்படுகிறது. இந்த சர்வ தீர்த்த குளத்தில் அனைத்து புண்ணிய நதிகளும் சங்கமித்துள்ளது என்றும், இந்த தீர்த்த குளத்தின் நீர் நம் மீது பட்டாலே அனைத்து புண்ணிய நதிகளிலும் நீராடிய புண்ணிய பலன் உண்டு என்றும் கூறுகிறார்கள். இந்த சர்வ தீர்த்த குளத்தின் நீரை தெளித்துக் கொண்டு நாம் கோயிலை நோக்கி வந்தால், கோயில் வாசலின் மேற்புறம் கங்காதேவியும் வருணனும் ஈசனை வழிபடுவது போன்ற காட்சி நம்மை ஆலயத்திற்குள் வரவேற்கிறது. ஒரு அழகான அரச மரத்தின் அருகே யோகலிங்கேஸ்வரர் தனி சந்நிதியில் அமர்ந்து அருள் கொடுக்கிறார். இந்த யோகலிங்கேஸ்வரர் தான் ராமரின் பித்ரு தோஷத்தை போக்கியதாகவும், இந்த தலத்தில்தான் சிவபெருமான் தன் சிரத்தில் இருக்கும் கங்கை நீரை ராமருக்கு தெளித்து அருள் புரிந்ததாகவும், ராமரின் மிகச்சிறந்த பக்தர் அஞ்சனை பெற்ற தவப்புதல்வர் ஆஞ்சநேயர் இங்கு அனுமந்தீஸ்வரர் என்றொரு சிவலிங்க சொரூபத்தை நிறுவி வழிபட்டதாகவும், ராமர் பித்ரு தர்ப்பணம் கொடுத்தவுடன் கங்காதேவியே தோன்றி இங்கு கங்காவரேஸ்வரர் என்றொரு லிங்க சொரூபத்தை நிறுவியதாகவும் தல வரலாறு கூறுகிறது. இந்த யோகலிங்கேஸ்வரருக்கும் கங்காவரேஸ்வரருக்கும் நடுவில் இருந்து அருள் கொடுக்கிறார் வீர ஆஞ்சநேயர். இப்படி பல சிறப்புகளை கொண்ட ஆலயத்தின் அமைப்பை இனி காண்போம். யோகலிங்கேஸ்வரரை பார்த்தபடி அழகான நந்தியம் பெருமான் அமர்ந்திருக்கிறார். சக்திமிக்க யோகலிங்கேஸ்வரர் நவகோள்களை உணர்த்தும்படி சந்தன நீரணிந்து படைத்தல், காத்தல், முக்தி கொடுத்தல் என்ற முப்பெரும் கடவுள்களின் 3 செயல்களை உணர்த்தும்படி 3 பட்டைகள் அணிந்து மல்லிகை மலரால் அலங்கரிக்கப்பட்டு வெட்டிவேர் மாலை சூடி அழகாக காட்சி கொடுக்கிறார். இந்த
யோகலிங்கேஸ்வரரை வணங்கிய பின்புதான் ஸ்ரீ ராமபிரானுக்கு பித்ருதோஷம் விலகியதாக தலவரலாறு கூறுகிறது. ஸ்ரீராமரின் மிகச்சிறந்த பக்தரான ஆஞ்சநேயர் இந்த ஆலயத்தில் ஒரு லிங்க சொரூபத்தை நிறுவியுள்ளதாக தலவரலாறு கூறுகிறது. இலங்கையில் ராவணனோடு போரிட்டு வெற்றி பெற்ற ராமர் அயோத்திக்கு திரும்பும் வழியில் இந்த ஆலயத்தில் பித்ருதோஷ பரிகாரம் செய்தபோது கூடவே இருந்த ஆஞ்சநேயர் இங்கு ஒரு சிவலிங்கத்தை நிறுவியதாக கூறுகிறார்கள். அவர் நிறுவிய அந்த லிங்கத்திற்கு அனுமந்தீஸ்வரர் என்று பெயர். அந்த அனுமந்தீஸ்வரருக்கு ஒரு தனி சந்நிதி உள்ளது. நமச்சிவாய எனும் ஈசனின் திருநாமத்தோடு காட்சி தரும் அனுமந்தீஸ்வரரை வணங்கிய பின்னர் நாம் கங்காதேவியே தனது சக்தியால் உருவாக்கி வழிபட்ட கங்காவரேஸ்வரர் சந்நிதிக்கு செல்வோம். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த லிங்க ரூபங்களில் இந்த கங்காவரேஸ்வரரும் ஒன்று. காஞ்சி மகா பெரியவர் இந்த கங்காவரேஸ்வரரை அபிஷேகம் செய்து தினமும் வழிபட்டதற்கு சான்றாக அந்த சந்நிதியின் மேற்புறம் ஒரு பழமையான புகைப்படம் உள்ளது. கங்காதேவியின் சக்தி நிறைந்த இங்குள்ள சர்வ தீர்த்த குளத்தில் ஸ்ரீ ராமபிரான் வழிபட்ட போது கங்காதேவியே எழுந்தருளி ஸ்ரீ ராமபிரானுக்காக ஒரு சிவலிங்கத்தை தனது சக்தியால் உருவாக்கி கொடுத்ததாகவும் அதனை ஸ்ரீராமனுடனேயே சேர்த்து வழிபட்டதாகவும் தலவரலாறு கூறுகிறது. பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எனும் சுந்தரரின் அழகான வார்த்தைகளுக்கேற்ப பிறை சூடி மலர் மாலைகள் சூடி ஒரு பக்கம் விநாயகரும் மறுபக்கம் முருகரும் சந்நிதி வாயிலில் அமைந்து வாயிலில் வண்ண விளக்குகள் ஒளிர மிக அழகாக காட்சி கொடுக்கிறார் கங்காதேவி உருவாக்கிய கங்காவரேஸ்வரர். இந்த கங்காவரேஸ்வரர் சந்நிதிக்கு எதிர்ப்புறம்தான் சர்வதீர்த்த குளம் உள்ளது. யோகலிங்கேஸ்வரருக்கும் கங்காவரேஸ்வரருக்கும் நடுவில் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் என்ற கவியரசர் கம்பரின் புகழ்மிக்க வரிகளோடு காட்சி கொடுக்கிறார் அருள்மிகு வீர ஆஞ்சநேயர். என்றும் ஆஞ்சநேயர் உச்சரிக்கும் ராமநாமம் பொறித்த அணிகலனை அணிந்து கொண்டு மஞ்சள் நிற உடை உடுத்தி பூமாலைகள் அணிந்து நமக்கு அருள் கொடுக்கிறார் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர். இவர் மற்ற ஆலயங்களில் இருக்கும் ஆஞ்சநேயரை போல மேற்கு திசை பார்த்தபடி இருக்காமல் தெற்கு திசை பார்த்தபடி இருக்கிறார். காரணம், எப்போதும் ராமரை விட்டு விலகாமல் இருக்கும் அவரது பார்வை ஸ்ரீ ராமர் தெற்கு திசை நோக்கி குளத்தில் வழிபாடுகள் செய்தபோது அவரை பார்த்தபடியே இருக்குமாறு அமைக்கப்பட்டுள்ளது. வீர ஆஞ்சநேயரை வணங்கிய நாம் இனி கோயிலின் பிற பகுதிகளில் அமர்ந்து அருள் கொடுக்கும் தெய்வங்களை காண்போம். கோயிலின் ஒருபுறம் ராமர் சீதா லக்ஷ்மண திருவுருவங்கள் நமக்கு அருள் கொடுக்கின்றனர். ஒரு புறம் தனி சந்நிதியில் கல்யாண சுப்பிரமணியர் என்ற பெயரோடு வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணியர் நமக்கு அருள் கொடுக்கிறார். கோயிலின் வெளிச்சுற்றில் அரச மரத்தின் அடியில் தனி சந்நிதியில் சர்வமங்கள விநாயகர் என்ற பெயருடன் அமர்ந்து அருள் கொடுக்கிறார் விநாயக பெருமான். கோயிலின் வெளிப்புறத்தில் நாகர் சிலைகள் நிறைந்து காணப்படும் ஒரு அரச மரம் உள்ளது. குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு சர்ப்பதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் இங்கு சிறிய நாகர் சிலை வைத்து வழிபட்டால் நிச்சயம் வேண்டும் வரம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். மற்றொரு புறம்
ராஜயோக விஷ்ணு துர்க்கை மங்களகரமாக சிவப்பு பட்டுடுத்தி நமக்கு அருள் கொடுக்கிறார். கோயிலின் காவல் தெய்வமாக பைரவர் ஸ்ரீ குரு பைரவர் என்ற பெயரில் காட்சி தருகிறார். காஞ்சி மாநகரில் ஸ்ரீ மகா பெரியவர் வழிபட்ட இந்த திருத்தலத்தின் தலவரலாற்றை இப்போது காண்போம். அது ராமாயண காலம். இலங்கை போர் முடிந்தது. ராவணனை வென்ற ராமர் பிரான் அயோத்திக்கு புறப்பட்டார். புறப்பட்ட போது பயணத்தில் தடைகள் ஏற்பட்டுக் கொண்டே இருந்தன. தனது குருவான வசிஷ்ட மகரிஷியிடம் இது பற்றி கேட்டபோது பித்ருதோஷம் இருப்பதாகவும் அது தீர்வதற்கு சிவபூஜை செய்ய வேண்டும் என்று ஸ்ரீராமருக்கு எடுத்து கூறினார். சிவபூஜை செய்து புறப்பட்ட ராமர் வரும் வழிகள் எங்கும் சிவபூஜைகள் செய்தபடியே பயணம் செய்தார். அவரது பயணம் காஞ்சி மாநகரை வந்தடைந்தது. அப்போது அவருடைய குரு வசிஷ்ட மகரிஷி இங்கு கங்கையின் தீர்த்தத்தால் பிரம்மா ஏற்படுத்திய குளம் ஒன்று இருப்பதாகவும் அங்கு சென்று பித்ரு கர்மாவை செய்தால் தோஷம் நீங்கும் என்றும் கூறினார். வசிஷ்ட மகரிஷி குறிப்பிட்ட இந்த சர்வதீர்த்த குளத்தில் ஸ்ரீராமர் பித்ரு கர்மாவை செய்ய இங்கிருந்த யோகலிங்கேஸ்வரர் ஸ்ரீ ராமபிரானுக்கு காட்சி கொடுத்ததாகவும் தனது சிரசில் இருந்த கங்கை நதி நீரை ஸ்ரீராமர் மீது தெளித்து பித்ருதோஷம் போக்கியதாகவும் அப்போது கங்காதேவி தோன்றி தனது சக்தியால் இங்குள்ள கங்காவரேஸ்வரர் லிங்கத்தை நிறுவி ஸ்ரீராமருக்கு காட்சி கொடுத்ததாகவும் தலவரலாறு கூறுகிறது. முக்கிய வழிபாட்டு நாட்கள் பிரதோஷ நாட்களும் மாதந்தோறும் வரும் மூல நட்சத்திர நாட்களிலும் பௌர்ணமி நாட்களிலும் மிகவும் விசேஷ வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. கோயிலுக்கு செல்வதெப்படி? சென்னையிலிருந்து சுமார் 72 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் காஞ்சிபுரத்திற்கு பேருந்தில் சென்று சர்வதீர்த்த குளத்தின் அருகில் இருக்கும் இந்த கோயிலை எளிதில் அடையலாம். காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த கோயிலை அடைய ஆட்டோ வசதி உண்டு. புனித பூமியான காஞ்சி மாநகரம் சென்று இந்த கோயிலை மட்டுமின்றி இதனை சுற்றியுள்ள பல பாரம்பரிய கோயில்களையும் தரிசித்து அருள் பெறலாம். வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த கோயிலுக்கு சென்று யோகலிங்கேஸ்வரர், கங்காவரேஸ்வரர், அனுமந்தீஸ்வரர், வீர ஆஞ்சநேயர் அனைவரையும் தரிசித்து அருள் பெறுவோமாக.